நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 11. 1 Corinthians chapter 6 verse 11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் பரிசுத்தன்னு தேவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதை பார்த்தோம். அந்தபடியா தேவன் தாமே தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துபவராக இருக்கிறாரு. அப்போ நம்முடைய அடையாளம் என்ன? அதையே இந்த வசனத்துடைய நிறைவு பகுதி காண்பிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம காணப்படுவதின் அருமையை நாம உணர்ந்து கொள்கிறோமா? இந்த அருமையை உணர்ந்து கொள்ளாமதான் அன்னைக்கு கொரிந்து சபை விசுவாசிகளும் இருந்திருக்கிறாங்க. அதை அறிந்த பவுலடியார் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. இதை எதனால சொல்லியிருக்கிறாருன்னு இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும். கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு ஒருவரோடொருவர் பிரச்சனை வரும்போது அவங்க தங்களுக்குள்ளேயே அதை தீர்த்து கொள்ளாம தேவனை அறியாத அநீதியுள்ள ஜனங்களிடத்துல அந்த வழக்குகளை கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பவுலடியார் கேட்கிறாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இந்தபடியா அவங்கள கடிந்து கொண்டு அவங்க அற்பமான உலக வழக்குகளை தீர்க்க கூட அபாத்திரர்களா, அதாவது தகுதியுள்ளவர்களாக இல்லையான்னு கேக்குறாரு. இந்தபடியா தேவனால பரிசுத்தமாக்கப்பட்ட நாம தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்க போறோங்கிறத அறியீர்களான்னு சொல்லி மேற்படியா வசனத்துல கேக்குறாரு. இப்படியான அற்பமான உலக வழக்குகளை உங்களுக்குள்ளார தீர்த்து கொள்றதுக்கு விவேகி ஒருத்தனாகலும் இல்லையான்னு கேக்குறாரு. சகோதரத்துவத்தோட இருக்கிற இவங்களே ஒருத்தரோட ஒருத்தர் வழக்காடி அவிசுவாசிகளுக்கு முன்பாக தங்களை எப்படி நிறுத்திக் கொள்கிறாங்கிறத அவங்கள நிதானிச்சு பார்க்க சொல்றாரு. இந்தபடியான வழக்குகளை அவங்களிடத்துல கொண்டு போவதற்கு ஒருத்தர் செய்கிற அநியாயத்தை நீங்க ஏன் பொறுத்து கொள்கிறது இல்லன்னு கேக்குறாரு. ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை குணமே அநியாயத்தை சகித்துக் கொள்வதில் இல்லையா? அந்தபடியான குணம் இல்லாம அவிசுவாசிகள் இடத்துல போய் நிற்கும் போது நம்மை பற்றின கேள்வி எழும்புகிற விதமாக அல்லவா அவங்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துறோம். இந்தபடியான காரியங்களை செய்து நாமே அநியாயக்காரர்களாக மாறுகிறோங்கிறத சுட்டி காண்பிக்கிறாரு. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு நீங்கள் அறியீர்களான்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல கேட்கிறாரு. அந்தபடி அநியாயத்தை குறித்த ஒரு பட்டியலை மேற்படியாக சொல்லி உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்னு சொல்லிட்டு நாம பார்த்த பிரதான வசனத்தை துவங்கி இருக்கிறாரு. இப்படி ஒரு காலத்துல நாமும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தோம். ஆனா கிறிஸ்துவை பின்பற்றி அவரால பரிசுத்தமாக்கப்பட்டதின் அடையாளமாக நமக்குள்ளார பொறுமை காணப்பட வேண்டாமா? நமக்குள்ளாரையே வழக்குண்டாக்கிட்டு அதை அவிசுவாசிகளிடத்துல கொண்டு போய் நிறுத்தினோம்னா அப்ப நாம பரிசுத்தமாக்கப்பட்டதின் பலன் என்ன? அவங்களே நம்மள ஏளனம் செய்கிற விதமாக அல்லவா இருக்கும். இந்தபடியாக அன்றைக்கு கொரிந்து சபையில பவுலடியார் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இன்றைக்கு இது நம்முடைய சபைகளுக்கும் பொருந்துகிறதா இருக்கு. நம்முடைய சபைகளுக்குள்ளயும் ஒருவரோட ஒருவர் வழக்குண்டாக்கி சில நேரங்கள்ல அத அவிசுவாசிகளிடத்திலேயே சொல்கிறது உண்டு. அப்படியாக சொல்றது நமக்கு உகந்த காரியமா இருக்குமா? நாம கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமா பற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய சிந்தையை தரித்து கொள்ளணும்னு நமக்கு வேதம் சொல்லுது. அதன் அடையாளமாக சில நேரங்கள்ல அநியாயத்தை பொறுத்து கொண்டு நாம சரியான வழியில் நடந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லி சீர்திருத்த வேண்டியதாக இருக்கு. அப்படி நம்மால ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியலன்னா சில நேரங்கள்ல அதை ஜெபத்துல வைத்துட்டு ஆணுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துடலாம். அப்படி இல்லாம நமக்குள்ளார வழக்குண்டாக்கி நாமே அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தோம்னா நம்மால எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? அந்தபடியா இருக்கவா கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கினாரு. அவர் தாமே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படி மீட்டு கொண்டதின் அடையாளமாக நாம கழுவப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இப்படியாக நாம பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியத்தை அநியாயம் செய்யறதுனால இழந்து போகிறவர்களாக காணப்படுறோம். இப்படியா இருந்தோம்னா நாம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? நம்முடைய பரிசுத்தத்தையும் இழந்து போயிடுவோம் இல்லையா?
இப்படியாக நாம் இருக்காம தேவன் கொடுத்த பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சில அநியாயங்களை சகித்துக்கொண்டு தேவனால பெற்றுக்கொண்ட பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்க மூலமா நாங்க கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்து கொண்டு அநியாயத்தை விட்டு விலகி இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக சகோதரராகிய எங்களுக்குள்ளார வழக்குண்டாகும் போது நாங்க அந்த அநியாயத்தை சகித்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு பாத்திரர்களாக நடந்து கொள்ளணும்னு ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள்ங்கிறத அறிந்து கொண்டு உலகத்திற்கு முன்பாக எங்கள் வழக்குகளை வைக்காதவர்களாக எங்களை காத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.